இது ஒரு பிவைக்யூ பாலிட்டி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர் யார்? ஆன்சர் வந்து பாம்பே முதலமைச்சர். இந்தியாவிலே முதல்ல திட்டக்குழு அமைத்த மாநிலம் எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு. எப்போனா 1971. யார் அமைச்சிருப்பானா அப்போது முதலமைச்சர் வந்து கலைஞர் அமைச்சிருப்பார். அந்த திட்டக்குழுவோட துணைத் தலைவர் யாருன்னா அப்போது தமிழ்நாட்டோட தலைமைச் செயலராக இருந்த ராயப்பா அவர் தான் திட்டக்குழுவின் துணைத் தலைவராக இருந்திருப்பார். செகண்ட் கொஸ்டின், இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை சரி சட்டம் எப்போ நடைமுறைக்கு வந்தது? ஆன்சர் வந்து ஜூலை 1, 2017. இது எந்த திருத்தத்தின் மூலம் வந்திருக்குன்னா 101வது திருத்தம் 2016. ஜிஎஸ்டி பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் 269A, இதுவும் அப்போ தான் சேர்த்துருப்பாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் 279A. இதில் வேற ஒன்றும் பண்ணியிருப்பாங்க. சேவை வரி பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் 268A இருக்குல்ல, இதை இந்த 101வது திருத்தத்தில் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. மூணாவது கொஸ்டின், இந்திய அரசமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 22. கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வரும்போது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்குல்ல, அது 14 இருந்திருக்கும், இப்போ 22 இருக்குது. லாஸ்ட் கொஸ்டின், வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தை உடைய மக்களின் பாதுகாப்பதை தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு பிரிவு இந்த மொழி மற்றும் கலாச்சாரம் வந்துன்னா ஆர்டிகல் 29(1). ஆன்சர் வந்து பாம்பே. இந்த 29(1) எதுக்கு வரும்னா வேறு எதுக்கு ஒன்று வரும். இந்த தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் நடக்குள்ள, அதை தீர்ப்பும் இது ரிலேட்டாக தான் சொல்லியிருப்பாங்க. இந்த 29(1) படி அந்த ஜல்லிக்கட்டு வந்து தடை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் பாம்பே.